Hi guys, good morning. Time வந்து 5:48 ஆகுது. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இதே விடிய கால டைமில் தான் நம்ம போன வாட்டி பாண்டிச்சேரி போனோம். இப்போவும் அதே தான் பாண்டிச்சேரி போக போகிறோம். நான் எந்த ரிசர்வேஷனும் பண்ணல. இப்போ தான் போய் உள்ளே டிக்கெட் எடுக்கணும். 6:35க்கு ட்ரெயின். உள்ளே போய் எடுக்கலாம் வாங்க. சீக்கிரம் போய் எடுத்தால் தான் டிக்கெட் கிடைக்கும். வெளிச்சமே இல்லை. 5:45 ஆகுது. ஆனால் இன்னும் வந்து இருட்டிட்டு தான் இருக்குது. என் மூஞ்சியே தெரியாது சரியா. பார்த்துக்கோங்க. சரி நம்ம போய் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 45 rupees மாதிரி வந்தது. நாம் எந்த ட்ரெயினில் போகிறோம் நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பின்னாடி நிற்கிது, அது இல்லை, அது தேஜஸ். நான் காமிச்சிடுறேன். இதோ சென்னை எக்மோர் டு பாண்டிச்சேரி போகிற மெமு எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 45. இங்கே வந்து கவுண்டர்லேயே எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ் ட்ரெயின் மாதிரி தான். இங்கே கவுண்டர் டிக்கெட் தான், ரிசர்வ் கோச்சஸ் எதுவுமே இல்லை. சரி போய் ஏறுவோம். சீட்டு பிடிக்கணும், இல்லைனா வந்து இடம் கிடைக்காது. அப்புறம் நின்றுட்டு தான் போகணும். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தேஜஸ் நிற்கிது. பலப்பலன்னு நல்லா வந்து கலர்லாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது. மதுரை போகிற ட்ரெயின். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிற ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் யூஸ்வலாக இந்த ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிடலாம். பாய். போகலாம் ஒரு நாள் அந்த ட்ரெயினில். டைம் வந்து 6 வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 6:04 ஆகுது. இவர் இல்லை, இவருக்கு பின்னாடி ஒரு இன்ஜின் இருக்குது. அவர் தான் வந்து பேன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 6:04 ஆகுது. ஃப்ரண்ட்டில் இருக்க கோச்சஸ்லாம் வந்து இடம் ஃபுல்லாகிடுச்சு. லைக் நீங்கள் இன்னும் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா அதை பாருங்கள். நாங்கள் கரெக்டாக 3வது பொட்டியில் இருக்கோம். முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. 6:35க்கு தான் எடுப்பாங்க. ஓரளவு காலியாக தான் இருக்குது. போக போக தான் தெரியும். நிறைய பேர் ஏறுவாங்க ட்ரெயின் 6:35க்கு ஆகும்போது தான். பார்ப்போம். 6:35 ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம் பாண்டிச்சேரி. சீக்கிரமாக வந்து சீட்டு பிடிச்சதுனால எமர்ஜென்சி விண்டோ இப்படி எட்டி பார்த்துக்கிட்டே போகலாம். நமக்குன்னே எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த பழக்கம் நம்மளை விட்டு போக மாட்டேது. ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம். ட்ரெயின் நம்பர் 06025 சென்னை எக்மோர்லேருந்து எடுத்துட்டாங்க. 6:37க்கு எடுத்திருக்காங்க. 6:35க்கு எடுக்கணும். 2 minutes டிலேவாக எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. இப்போது இங்கேருந்து தாம்பரம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். போகலாம். வாயப்பாரு வள்ளல்ல. சாரி, சென்னை எக்மோர் கழிச்சு தாம்பரம் இல்லை, நடுவில் வந்து டி நகர், அதுக்கப்புறம் கிண்டி, அதுக்கப்புறம் தான் தாம்பரம். இதெல்லாம் நின்றுட்டு தான் நான் இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம் போகும். ஸோ அடுத்து நமக்கான ஸ்டாப் வந்து டி நகர் தான். இப்போ லைட்டாக ஸ்பீடாக தான் போகுது ட்ரெயின். அங்கே பேக்கில் தெரியுதா தெரியல, சன்ரைஸ் அழகாக நல்லா ஆரஞ்சு கலரில். இப்போ கிளியராக தெரியுது. ட்ரெயினும் நல்லா வேகமாக போகுது.
என் ஃப்ரெண்டும் டைம் வந்து 7-8 ஆகுது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். கிண்டி கிளிப்பே பார்த்துருப்பீங்க, அப்போவே வந்து ட்ரெயின் வந்து ஃபுல்லாகிடுச்சு. தாம்பரமில் அதுக்கு மேலே ட்ரெயின் வந்து கூட்டம் நின்றுட்டு இருந்தது. இப்போ நம்மளால் சுத்தமாக வெளியே போக முடியாது. இங்கேருந்து ஏஞ்சி அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கணுன்றது கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. நான் இங்கே நமக்கு வந்து விண்டோ சீட் இருக்குது, அதனால் இங்கேயே அமைதியாக உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு எடுத்துடலாம். ட்ரெயின் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சண்டேவாக இருந்தாலும் இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ கூட்டம். ஃபுல் ட்ரெயின் வந்து நிற்க கூட இடம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு இருக்குது, நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. பார்த்தீங்களா பின்னாடி என்னென்னலாம் நடக்குது, சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. நல்லபடியாக போய் சேர்ந்தா சரி. ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. டைம் வந்து 7:52. ஒவ்வொரு ஸ்டேஷனாக வருது. இங்கே கூட்டம் இன்னும் ஒரு ஸ்டேஷன்லேயும் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாகிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே கூட்டம் இருக்குது, ஏறுறதுக்கு இன்னும் தனியாக வெளியில் கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஃபுல்லாகிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம், போக போக தான் தெரியும் எந்த ஸ்டேஷனில் கூட்டம் தெரியும். ஸோ இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் இருக்கும்னு தெரியும். பட் சண்டே எப்போ டிமாண்ட் இருக்குமான்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். சண்டே அதுவுமா கூட்டமாக எல்லோரும் இந்த ட்ரெயினில் ஏறி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பின்னாடி இதோ தெரியுதா, எல்லோரும் தொங்கிட்டுலாம் வந்துகிட்ருக்காங்க. அந்த நிலமையில் இருக்குது இந்த ட்ரெயின். இன்னும் போக போக ஏறுவாங்களா இல்லை இதுக்கப்புறம் இறங்குவாங்களாங்கிறத பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.
திண்டிவனம் வந்திருக்கோம். டைம் வந்து 8:48 ஆகுது. அங்கேருந்து வந்து நான் சொன்னல கூட்டம் நிறைய ஏறிட்டே இருந்தாங்க. மதுராந்தகம் மேல்மருவத்தூரில் 1-2 பேர் இறங்கினாங்க. இங்கே திண்டிவனத்தில் பாதி ட்ரெயின் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டம் கம்மியாக இருக்குது. நான் காட்டுறேன், வெளியில் காட்டுறேன். அப்புறம் இந்த ஏரியாலாம் மழை பெஞ்சிருக்கு, ஒரே ஈரமாக இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக ஒரே பனிமூட்டமாக ஃபாகாக இருக்குது. சென்னையில் மழை இல்லை, இங்கே நல்லா மழை பெய்யுது. நான் காட்டுறேன் பேக் கேமராவில், நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்கன்னு. திண்டிவனம் வந்தோடனே பாதி கூட்டம் காணும். இப்போ கோச்சே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, பட் நின்றுட்டு தான் இருக்காங்க, ஆனால் காலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விழுப்புரத்தில் இருக்க கூட்டமாக இறங்கிடும். பாண்டிச்சேரி போகும்போது காலியாக போகும் ட்ரெயின். காட்டுறேன். இங்கே இறங்கி நடந்து போகிற கூட்டம் எல்லாமே இந்த ட்ரெயினில் இருந்தவங்க தான். விக்கிரவாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. லைட்டாக வந்து மழை தூறல் போடுது லைட்டாக. டைம் வந்து 9:17. அடுத்து இன்னொரு ஸ்டாப்பிங் இருக்குது, அதுக்கடுத்து விழுப்புரம். அங்கேருந்து ரூட் சேஞ்ச் ஆகி டைரெக்டாக பாண்டிச்சேரி தான். முண்டியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு. டைம் வந்து 9:37 ஆகுது. இங்கே பாருங்களேன், இந்த சைட் பிளாட்ஃபார்ம் இல்லையா, அந்த சைடும் பிளாட்ஃபார்ம் இல்லை. இந்த ஸ்டேஷனில் எல்லாம் எப்படி இறங்குறாங்கன்னா, அப்படியே இறங்கி அந்த ட்ரெயின் இருக்குல்ல அது வழியாக கீழே பூந்து அப்படிக்கா வெளில போகிறாங்க. சாகசம்லாம் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்மே இல்லைங்க, இந்த சைடும் பிளாட்ஃபார்ம் இல்லை, அந்த சைடும் பிளாட்ஃபார்ம் இல்லை. எப்பயும் போல் அந்த 3 படிக்கட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா சைடில், அதுலேருந்து இறங்கி இது வழியாக பூந்து தான் அவங்க போகிறாங்க. இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நான் பார்த்ததே இல்லை, இதான் முதல் வாங்கி பார்க்குறேன். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, போகலாம். அடுத்து வந்து விழுப்புரம். சீக்கிரமாக போய்டும்னு நினைக்கிறேன். போகலாம். ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். 9:45க்கு வந்திருக்கோம். இப்போ தான் நான் வந்து ட்ரெயின் எடுத்ததுலேருந்து இப்போ தான் வெளில வந்து ஏஞ்சி நிற்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, வெளியில் ஏஞ்சி வரதுங்கிறது ஒரு கனவு தான். ஓகேவா? அமைதியே சீட்டு கிடச்சிதா, சீட்லேயே உட்காந்துக்கிட்டு அமைதியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தான் ஓரளவுக்கு காலியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலையே வந்து ஒரு 2-3 பேர் ஏறி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மேபி பாண்டிச்சேரி போகிறவங்களா இருப்பாங்க. திண்டிவனமில் பாதி கூட்டம் இறங்குச்சு. விழுப்புரத்தில் எல்லா சீட்ஸும் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிற அளவுக்கு இருக்க கூட்டம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு விழுப்புரத்தில். இதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து காலியாக தான் போகும். ஸோ ஏறி வந்து நின்று இங்கே ஜாலியாக நின்றுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே போகலாம்.
டிக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு 45 rupees ஆகுது. சென்னை எக்மோர் டு பாண்டிச்சேரி டிக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். அது தவிர்த்து இந்த ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சஸ் ஒன்று இருக்குது, 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று. அதுக்கப்புறம் லேடிஸ் கோச் 2 இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு சண்டே கூட்டம் கம்மியாக இருக்கும் தான் நான் நினச்சேன். பட் வந்து எங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வந்து வருதுன்னே தெரியல. நீங்கள் கடைசி நேரத்தில் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து சென்னை எக்மோர்லேயே முடிச்சிடணும். நீங்கள் வேறு எங்கேயாவது லைக் டி நகர் கிண்டி அந்த மாதிரி ஏறுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். இந்த இங்கே கீழே தான் எல்லாருமே பாதி பேருக்கு மேலே உட்காந்துட்டு வந்துருக்காங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 6:35 கிடைக்கிற ட்ரெயின்றதுனால நாங்கள் வந்து ஒரு 5:50 அந்த ரேஞ்சில் வந்துருந்தோம். அப்போது லைக் பேக் சைடில் அங்கேருந்து வரதுலலாம் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது கோச்சஸ். இங்கே ஃப்ரண்ட்டில் வர இவ்வளோ நடந்து வரதுனால பின்னாடி வந்து ஏறதுனால கொஞ்சம் கோச்சஸ் காலியாக இருந்தது. இன்னும் கூட ஃப்ரண்ட்டில் போனோம், அங்கேயும் கோச்சஸ் காலியாக தான் இருந்தது. டெய்லி ஓடக்கூடிய ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. சடனாக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெயினை பிடிச்சிவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போகுது, நான் காட்டுறேன். தெரியுதா, அங்கே டோர் கிட்ட அதனால தான் நிற்கல. நான் இந்த பக்கம் எங்கேயோ லைக் பாத்ரூம் இல்லை, இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. அதனால் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தான். நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம். நீங்கள் நிறைய வந்து ஸ்லாக் டைம்லாம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. சீக்கிரமாக போயிடலாம். பார்ப்போம் சீக்கிரமாக போகிறோமா லேட்டாக போகிறோமா. இங்கே இந்த ட்ரெயினில் வந்து லேடிஸ் கோச் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. இது வந்து லேடிஸ் கோச், அது ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம ட்ரெயின் பாண்டிச்சேரி ரீச் ஆகிடுச்சு. 10:35க்கெலாம் வந்துருச்சு. 10:40க்கு தான் ஸ்கெடியூல் படி வரணும். டிலேயாக வந்தாலும் சீக்கிரமாக வந்துருச்சு. தெரிஞ்ச விஷயந்தான். அங்கே நிற்கிது. அப்படியே இவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி 4 மணிக்கு மறுபடியும் சென்னை காமிச்சிருவாங்க. ஒரு நாள்லே பாண்டிச்சேரி வந்துட்டு திருப்பி பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகுது. அண்ட் இங்கே வந்து நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு ப்ளூ கலர் கோச் நிற்கிது. இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நாஸ்டாலஜி ஃபீலிங் தான் வரும் இந்த கோச்லாம் பார்த்தா. இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியில் மீட் பண்ணலாம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.